அந்த காலத்துல படாது. இன்றைக்கும் கஷ்டப்படுத்த நான் விலை கொள்றோம். சரியா? எனவேதான் அங்கேயும் இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அலீமன் சொன்ன. அதே போல இங்கேயும் ஹல் ஃபீ ஸாலிக கஸமுன் லிதி ஹிஜ்ர் கேள்வியாவே கேட்டு. சரியா? ஏண்டா இது இந்த ஃபஜ்ர் 10 இரவு ஒற்றை இரட்டை செல்லும் இரவு ஒன்று பிள்ளையால அப்படித்தானே, சின்ன சின்ன விஷயங்கள் தானே. இல்லைன்னு தீங்கி சத்தியம் பண்ணான்னு ஒரு எண்ணம் கொண்டு வரும். எனவேதான் அல்லாஹ் கேட்டுட்ட சத்தியம் பண்ணவே என்ன மீக்கியான்னு பாருங்க. ஹல்ஃபி ஸாலிக கஸமுன் லிதி ஹிஜ்ர் சொல்ல காரணம். அதனால தான் தப்சீர்கள்ல இதை வச்சு சரியான மாதிரிக்கு சிக்கலாகி சொற்கள் தெளிவாக இருந்தாலும் எதை குறிக்குது பிடிச்சி கொள்ளையில நிறைய பிடிச்சி கொள்ளையில. அல்லாஹ் என்ன இதால சொல்ல வந்த நிச்சயமா நேரடி கருத்தில் நேரடி கருத்து ஒன்றும் இல்லை. இப்போ காலை நேரத்தை காலை தான், 10 இரவு நேரத்தை 10 இரவு தான் சும்மா எடுத்தால் ஒன்றும் இல்லை. அப்படித்தானே, சத்தியம் எடுத்து பெருசா ஒன்றும் இல்லை. எனவே காலைன்னா வேற எந்தையோ ஒன்றை குறிக்கணும். அது 10 இரவுண்டா வேற என்னோ ஒன்றை குறிக்கணும். விடாது எடுத்து எல்லாரும் அப்படித்தான் சொன்ன, வேற என்னத்தையோ ஒன்றை குறிக்குது. நேரடியா அது மட்டும் குறிக்கல அப்படி சொன்ன. சிலர் என்ன செஞ்சாங்கண்டா, இத மோலா குரூப் என்ன செஞ்சாங்கண்டா, அல்ல அதிகமானவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இது வணக்க வழிபாடுகள் உணர்த்துகிற பிரயோகங்கள் சொன்னாங்க. வணக்க வழிபாடுகள் உணர்த்துகிற பிரயோகம் மோலா சொன்னாது. இது ஒரு கருத்து, ஒரு சாரார கருத்து, அல்லது பெரும்பாலான கருத்து. அப்ப என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஏற்ப கருத்து கொடுத்தாங்க. ஒல் ஃபஜ்ரி சுபஹ் அப்படித்தானே எடுத்துடணுமே, உடனே எடுத்துடலாம். ஒல் ஃபஜ்ரி அதிகாலை தொழுகை குறிக்கத்தான் அல்லாஹ் இப்படி சொன்ன எடுத்தாங்க. ஒலையாளின் அஷ்ரின் 10 இரவு. இப்ப என்ன செய்யற, இப்ப சொன்னாங்கன்னா ரமலானுடைய கடைசி 10 இரவு நல்ல வணக்க வழிபாடுகளுக்குள்ள இருக்கும். அல்லது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 இரவு அதே மாதிரி பெருமதியான 10 இரவு. ரமலான் மாத 10 இரவு மாதிரியே பெருமதியானத இந்த துல்ஹஜ் மாதம் ஆரம்ப 10 இரவு. லைலத்துல் கத்ர் கிட்ட கொண்டு போறாரு தரத்தை. முதல் துல்ஹஜ் மாசம் ஆரம்ப 10 இரவு அந்த தரத்துக்கு கொண்டு போறாரு. சரியா? எனவே இந்த லயாலின் அஷ்ரன் சொல்றது 10 இரவு என்று அதை குறிக்கலாம் சொன்னாங்க. என்ன ரெட்ட தொழுகை நீக்கி ஒத்த தொழுகை நீக்கி தானே, அப்படித்தானே. இப்ப மாறுபு நேரம் ஒற்றை தொழுகை, மத்தெல்லாம் ரெட்டு, வித்திரு தொழுகை ஒற்றை. அப்ப அதைத்தான் இது குறிக்குது. வணக்க வழிபாடுகள் சொல்லணுமே கருத்து. அப்போ கடைசியா இதெல்லாம் மாட்டிக்கொட்டேன். ஒல்லையிலி இதாயஸ்ரீ இப்ப சிக்கலாம் என்ன சொல்ற, செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக. இப்ப தொழுகையை போட்டுட்டு இதுக்கு சொல்ல கஷ்டம், ஆனாலும் வலிந்து அதுக்குன்னு சொன்னாங்க. இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகிற, இரவு போக போக தஹஜ்ஜத் தொழுகின்னு முடிச்சாங்க. வேற என்ன செய்யுது, ஒல்லையிலி இதாயஸ்ரீ வணக்க வழிபாடுகள் சொல்லி சிலர் இதுக்கு கருத்து கொடுத்தாங்க. இது ஒரு சாரார கருத்து. வேற சிலர் ஒவ்வொன்றுக்கும் வேற வேற கருத்து கொடுத்தாங்க. இணைக்காம எல்லாத்தையும் போட்டு நினைக்காம வேற வேற கருத்து கொடுத்தாங்க. உதாரணம் சொல்லுங்களேன். ஒல் ஃபஜ்ரி அதிகாலை தொழுகை, ஒலையாளின் அஷ்ரின் ஏதோ 10 இரவுகள், எல்லா மாதங்கள்லையும் 10 இரவுகள். சரியா? ஏன் அல்லாஹ் 10 இரவுகளுக்கு அப்படி அழுத்தம் கொடு, 10 சரியா சொன்ன அப்படித்தானே, சரியாவே 10 சொன்ன, அதுக்கு விளக்கம் இல்லை. இது அல்லாஹு தஆலா அதிகாலை நேரத்தையும் 10 இரவுகளையும் நிலைமையை சொல்வதற்காக சொன்னதுவே தவிர வேறு இதுல விசேஷமான கருத்துக்கள் ஒன்றும் இல்லாண்டு விட்டுட்டார். திரும்ப என்றது அல்லாஹ்வையும் ஏனைய படைப்பினங்களை குறிக்கும் சொன்னார். அதுதானே, அல்லாஹ் மட்டும்தான் ஒட்டுற, மற்ற எல்லாமே ரெட்டு தானே. உலகத்தில் பிரபஞ்சம் முழுக்கிக்கிற அவ்வளவு பொருட்களும் ரெட்டு. எனவே இது அல்லாஹ்வையும் ஏனைய படைப்பினங்களை குறிக்கும் சொன்னார். ஒல்லைலி இதா அயஸ்ரீ அவ்வளவுதான், இரவு செல்லும் போது விட்டார். வேற இதுக்கு தெளிவான அழகான விளக்கம் ஒன்றும் இல்லை. இந்த வணக்க வழிபாடுகள் சொன்னாக்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ பிடிச்சார். ஒவ்வொரு சொல்லை ஒரு மாதிரி பிடிச்சார். பிடிச்சி பின்னால பல பழைய தப்சீராசிரியர் தொடர்புபடுத்தல, அப்படியே விட்டு போயிட்டார். இந்த சத்தியத்தை சொல்லிட்டு பின்னால் இதெல்லாம் சொல்ல காரணம் என்ன, என்னையாலும் வீக்கோன்னு தானே. சும்மா எல்லாம் அந்த சத்தியத்தை பட்டு ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கத்தானே ஓணும் கட்டாய். ஓ
பின்னால வார கருத்துக்கு, அதாவது சமூத் பிராவுன் இதெல்லாம் மீக்குதே, இந்த கருத்துக்கும் இந்த சத்தியத்துக்கும் என்னத்தையாலும் ஒன்று ஈக்கணுமே தொடர்பு. பலரும் என்ன செஞ்சாங்கன்னா தொடர்புபடுத்தல, அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஏலா எடுத்துக்கு ஏலா, எப்படி தொடர்புபடுத்துறேன்னு இல்லை, விட்டு போயிட்டாங்க. சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் இந்த சத்தியங்கள் ஊடாக வணக்க வழிபாடுகளை நாடினான். இப்போ வணக்க வழிபாடுகள் தான் மனுஷனை சீர்படுத்துற ஒரு பகுதி. சரியா? இந்த இங்க சொல்ற வணக்க வழிபாடுகள் தான் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு தர்பியத்தை கொடுத்து அவன் அழகா உருவாக்குற. அந்த தர்பியத்து இல்லாம தான் இந்த சீர்கேடு அவ்வளவுக்கும் காரணம். பின்னால சொல்ற சீர்கேடு எல்லாத்துக்கும் காரணம். தர்பியத்துள்ள வந்தான் கடைசிக்கு அந்நப்சுல் முத்துமைன்னாவாக சொர்க்கத்துக்கு போய் சேரும். முடிச்சு விட்டாங்க. அதான் அவங்க சொன்னாங்க. அது ஒரு அளவு ஒரு கருத்தொண்டி. சரியா? அதாவது இந்த சமூக வாழ்க்கை எந்த நாகரிகமும் வணக்க வழிபாடுகளின் மீது எழும்போடும். எல்லா நாகரிகமும் மனிதன் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்ற இந்த வணக்க வழிபாடுகளின் மீது எழும்போடும். அந்த வணக்க வழிபாடுகள் இல்லாமல் போனால் நாகரிகம் சீர்கேடாகவும் அநியாயங்களாகவும் அட்டூழியங்களாகவும் மாறும். சரியா? அநியாய அட்டூழியங்களாக மாறும். அதைத்தான் நல்லா இங்க சொல்ல வந்த. நீங்க தொடங்கும் போது அப்படித்தான் சொல்லி, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆதுகளுக்கு என்ன நடந்தது, சமூதுக்கு என்ன நடந்தது, பிறவுனுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. தொடங்கி திரும்ப அடுத்தது மனுஷனை சொல்லு. அப்படித்தானே? திரும்ப மனிதனை மொத்தமா மனுஷர்கள் எல்லாரையும் பார்த்து கல்லா பல்லா துக்குரிமூன் அலியத்தையும் ஸ்டார்ட் பண்ணி, இதெல்லாம் என்னது? வணக்க வழிபாட்டு பின்னணி இல்லாமை. வணக்க வழிபாட்டினூடாக ஆன்மீக ரீதியாக தன்னை பயிற்றுவிக்காமே தான் இது காரணம். எனவேதான் அல்லாஹ் அந்த சத்தியங்களை சொன்னான். அதை சொல்லி சமாளிச்சான். சத்தியா கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னும் கேள்விகள் கொஞ்சம் கேட்டா பதில் சொல்ல கஷ்டமாயிருப்பா அவங்களுக்கு. ஆனாலும் இதுதான் ஒரு அளவுக்கு அவங்க சொன்ன கருத்து. திலால் குர்ஆன் அதுல எல்லாம் இப்படித்தான் விளங்கப்படுத்துகிறார். வணக்க வழிபாடுகள் இந்த சொற்பிரயோகங்கள் குறிக்கும். அல்லாஹ் வணக்க வழிபாடினூடாக மனிதன் தூய்மையாகி நல்ல மனிதனாக மாறி இந்த உலகத்துல ஒரு சீரான வாழ்வுக்கு அதை இட்டு செல்லும். அது மறுமையில நல்ல தெளிவாக விளங்கும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுவோம். குர்ஆன் அம்மாரா, அல் லவ்வாமா, அல் முத்மஇன்னா அண்டு மனித ஆன்மாக்களை பிரித்து சொல்றது. நான் முந்தைய உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு ஞாபகம் வேணும் சரியா? குர்ஆன்ல இந்த சொல்ல ரூஹ் என்ற சொல்ல குர்ஆன் மோசமான கருத்துல பாவிக்கிறது. சரியா? ரூஹ் என்ற சொல்ல எங்க குர்ஆன்ல வந்தாலும் பாருங்க நல்ல கருத்துல தான் பாவிச்சு. மோசமான ஆன்மான்னு சொல்றதுக்கு இந்த சொல்ல பாவிக்கிறது, ரூஹ் என்ற சொல்ல பாவிக்கிறது. மோசமான ஆன்மான்னு சொல்லணும் வைங்க, சொல்லணும் தானே கட்டாயம். மோசமான ஆன்மான்னு அப்ப இந்த சொல்ல பாவிக்கிறது, நப்சத்தான் பாவிக்கும். இது சொல்ல பாவிக்காது. சரியா? நப்ச பாய்க்கும் போது என்ன செய்யும்டா, நல்லண்டு பாய்க்கும், மோசம் பாய்க்கும். இப்படியெல்லாம் பாய்க்கும் இந்த மூணு மாதிரி. சரியா? நப்சுல் அம்மாராண்டா என்ன? தீமையே ஒரு ஆன்மா, ஒரே தீமைக்குள்ளாலே முழுந்து பெறல்றான். அதுதான் அம்மாரான்னு சொல்றேன். என்னோட மனுஷனை தூண்டி நீக்கும், தீமை செய்யும் தூண்டிண்டே. இன்ன நப்சல்ல அம்மாரத்துன் பிஸ்ஸூ என்று சூரத்து யூசுப்ல வரும். சரியா? ஆன்மா தீமையை மிக கூடுதலாக ஏவக்கூடியது. மனோ இச்சையின் படி வாழ்ந்து அந்த அமைப்புக்கு மனுஷன் மாறிட்டா ஒரே தீமையை தான் யோசிச்சு நிற்பான். அதான் அந்த நப்சன்னு சொல்ல பாவிச்சு. அதே மாதிரி மறுபக்கமும் பாவிச்சு, நல்லாவும் பாவிச்சு. எப்படி பாவிச்சிருக்குது? ஒன்று லவ்வாமான்னு பாவிச்சு. சரியா? லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாம். சூரத்து கியாமால வார ஒரு வசனம். சரியா? வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாம். கண்டிக்கின்ற ஆன்மாவின் மீது சத்தியமா. கண்டிக்கின்ற ஆன்மாண்டா என்ன? உறுத்துற மனசு உறுத்துறன்னு சொல்லுவோம். பாவம் செஞ்சால் மனசு ஒரே உறுத்தும். அப்ப பாவ மன்னிப்பு கேட்க தூண்டும் அந்த ஆன்மா. அந்த பாவ மன்னிப்பு கேட்க தூண்டுற ஆன்மாவைத்தான் லவ்வாமான்னு சொல்றோம். குற்றங்களை உறுத்துகின்ற, சொல்லி காட்டுகின்ற, சொல்லி காட்டி மனிதனை தௌபா செய்ய வைக்கின்ற ஆன்மா தான் இரண்டாவது கட்டம். இன்னொரு நிலை. இன்னொரு ஆன்மா என்ன? முத்துமஇன்னா, அமைதி அடைந்த ஆன்மா. என்ன கருத்து? அதாவது
எந்த தீமைகளை கண்டும் அது அசையாது அந்த ஆன்மா. தீமைகள் அதுக்கு முன்னால் எவ்வளவுதான் காட்டப்பட்டாலும் நிதானமா அமைதியாக விழுந்துடாது. சரியா? உலக வாழ்க்கையினால் அழகா விளங்கி, அல்லாஹ் பத்தி விளங்கி, மர்ம நாளை பற்றி விளங்கி, சரி நிதானத்துக்கும் கவனத்துக்கும் வந்த ஆன்மாவை தான் முத்துமைன்னு சொல்றேன். செல்வம் அந்த ஆன்மாவை அளவு மீறி துடிக்க வைக்காது, பாய வைக்காது. அதிகாரம் அந்த ஆன்மாவை மயக்காது. மன உச்சை அந்த ஆன்மாவை இழுத்துன்னு போகாது. அதாவது நிலை குலையாத ஆன்மா, விளங்குதானே? நிலை குலையாத எல்லாம் பேலன்ஸுக்கு வந்த ஆன்மா. பேலன்ஸுக்கு வந்த ஆன்மாவை தான் முத்துமைன்னு சொல்றேன். அடிபட்டு புடிபட்டு நல்லா விளங்கி விஷயத்தை விளங்கி ஒரு நிதானத்துக்கு முதிர்ச்சிக்கு வாரன்னு சொல்லுவோம். ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வாரண்டு, அதுதான் முத்துமைன்னு சொல்றேன். வந்தா இப்ப அது ஒன்றும் தாக்காது அந்த ஆன்மா. ஆனா அது ஃபர்ஸ்டுக்கே வராது. ஒரு நாள் நிறைய ட்ரைனிங் போறத வரும். அப்படித்தானே? நிறைய அடிபட்டு புடிபட்டு வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை பட்டு எல்லாம் செஞ்சு ஆன்மீக ரீதியாக பயிற்சி பெற்று போராடி ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்தால் முத்துமை. அதான் முத்துமைன்னு சொல்றேன். அப்ப ஆன்மாண்ட சொற்பிரயோகத்தை மட்டும் குர்ஆன் என்ன செய்யுது, இப்படி மாத்தி மாத்தி எல்லாம் பாவிக்கும். ரூஹண்ட சொற்பிரயோகத்தை அப்படி இல்லை, எங்க பாவிச்சாலும் நல்லா தான் பாவிச்சு. அது என்ன கருத்து என்னண்டா, இது அல்லாஹ் விசேஷமாக படிச்சது ரூஹ். அப்படித்தானே? மனுஷனுக்கு கொடுக்கன்னு விசேஷமா படிச்சது. சரியா? அது தூய்மை தானே. இப்போ அது ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் செய்யல. என்ன நடக்குண்டா, இந்த ரூஹ் மனுஷன் உடம்போடு கலக்குது. அந்த குழப்பமா போயிட்டு, அதாவது ஜஸதா உடம்பு, உடம்பு சக ரூ சமன் ஜஸ் இந்த நப்ஸ். அதாவது அல்லாஹ் மனுஷன்ல இந்த ரூஹ ஊதிட்டோன்னு என்ன செய்யுதுண்டா, உடம்போடையும் கலந்து ஆகினோன்னு இப்ப நப்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு தோற்றத்தை வடிவத்தை பெறுது. ஒனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, இந்த குர்ஆன்ல வார, நான் மனிதனை மண்ணால படைத்து அவனில் ஆன்மாவை ஊதினேன் என்று வரும். ஆன்மாவை ஊதினேன் மண்ணுக்குள்ள குணமும் ரூஹுக்குள்ள குணமும் ரெண்டும் சேர்ந்து ஒன்று கலந்து, ரெண்டும் சேர்ந்து ஒன்று கலந்தோன்னைக்கு இப்ப நப்ஸ். இப்ப ரூஹும் அல்ல ஜஸது, உடம்பு நப்ஸ். இந்த நப்ஸ் தான், நப்ஸ்ல நான் என்ன இருக்கிற இயல்பாகவே அங்கால போற தீமையின் பக்கம் கொஞ்சம் இழுபடுற போக்கும் அதுதான் ரெண்டும் நீக்கும். அதனானே அந்த ஒனப்சின் ஒமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வா, தக்வாவும் மீக்கும் ஃபுஜூரும் மீக்கும். ஃபுஜூர்னா தீமை மீக்கும். ரெண்டும் கலந்துதான் இது. சரியா? அதுதான் நீங்க சொல். அதனாலதான் நப்ஸ் என்ற சொற்பிரயோகத்தை குர்ஆன் இப்படி மூணு மாதிரி பாய்க்கும். ரூ என்ற சொல்ல அப்படி பாய்க்கல. ஏன்னா ரூ உண்மையில நல்ல ஒரு சாமனம். அது இங்க வந்து கலந்ததுதான் வந்து சிக்க. சரியா? இத மாதிரி வச்சிருந்தா சரி. இப்ப தாவரங்களுக்கு மிருகங்களுக்கெல்லாம் அது நப்ஸ் போறது, நப்ஸ் தான் அது போறது. அதனாலதான் மறுமையில யா அய்யத்துஹன் நப்ஸ் என்று கூப்பிடுறேன். மனுஷன் சொன்னா உண்மையில இதுதானே, உடம்பல்ல உண்மையில மனுஷன் ரொம்ப ஒரு வெளி ஒரு தோற்றம் தானே. உண்மையா எது? இந்த ரூஹும் ஜஸதும் சேர்ந்து உலகத்துல உள்ள ஆட்டமோ கூத்தோ இல்ல ஆடி ஒரு நிலைமைக்கு ஒரு நிலைக்கு எந்த நிலைக்கு வரும்? ஒன்று இப்படி வரும், ஒரே தீமையில பிறண்டு உருண்டு. அல்ல எந்த நிலைமைக்கு வரும்? இப்படி வரும். அல்லது எப்படி வரும்? இப்படி வரும். சரியா? மனுஷன் அல்லாஹ் ரூஹ ஊதி உடம்பு கொடுத்தோன்னே இப்ப அவன் வாழ்க்கையில போராட்டங்கள் ஈடுபட்டு இந்த நிலைக்கு வருவான். வேற மார்க்கங்கள்ல சொல்ற முக்தி அடைதல் சொல்லி இல்லையா, நிர்வாண நிலை என்றெல்லாம் சொல்லுவாங்களே, அதுதான் இது. நீ அவங்க வேற மாதிரி கருத்து கொடுக்குற. ஆனா இங்க சொல்ல வராதுதான். இது போராடி இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து சேருவான். ஒன்று அவன் தீமைகள்லே அவன் வாழ்க்கை சூழல் அப்படி தீமைகளுக்குள்ளாலே அமைஞ்சி மன உச்சைக்குள்ளால போய் புழுந்து அதிலே இழுபட்டு போயிட்டான். சரியா? அப்ப அம்மாராவாத்த ஒரு மாதிரி அழிந்து விடுதலை பெறத்துக்கு பாடுபட்டு கொஞ்சம் அங்குக்கும் போறதா போறோம், இஞ்சிக்கு வந்துக்கிற போறோம், அங்குக்கு போறோம், இங்குக்கு வந்து அப்ப நவ்வாமா முத்துமா என்னாண்டா அப்படி இல்லை, முடிச்சு. இவரு நேர் எதிர், அம்மாராக்கு நேர் எதிர் நிலைமைக்கு வரும். அதான் முத்துமை. இந்த வாழ்க்கை போராட்ட
விளைவுதான் நப்சு. எனவேதான் குர்ஆன் இங்கேயும் இந்த பட்டோட கொடுக்கிற எல்லாம் சொன்ன எல்லா இடங்களும் இருப்பார்கள் முன்னால சொன்ன அப்படித்தானே. எப்படி சூரத் தக்வீர்ல எப்படி சொல்ற நப்ஸ்ன்னு சொல்லத்தான் பாவி. அலிமத் நப்சுன் மா கத்தமத் வ அஹர் அலிமத் நப்சுன் மா அஹ்தர். அப்படித்தான் சொல்ற. ஏன்னா அந்த கருத்தை விளங்கப்படுத்த நப்ஸ்ன்னு சொல்ல விளங்கப்படுத்தத்தான் அல்லாஹ் சொல்ற. இந்த கருத்தை விளங்கப்படுத்த சரியா. அதான் இந்த யா அய்யத்துவன் நப்சுல் முத்மஇன்னா அந்த கடைசி சொல்றதுக்கு காரணம் அது. சரியா. இவ்வளவு கெடுபிடிகளுக்குள்ளாலே நப்சுல் முத்மஇன்னா வாழ்ந்துட்டு போயிடும் மறக்க. அதுதான் நீங்க சொல்ல வந்த சரியா. இதுதான் இந்த பின்னணி. இப்ப என்ன சொல்ல வாரண்டா இந்த ஆன்மாவை முத்துமஇன்னா ஆன்மாவாக அல்லது குறைஞ்ச லவ்வாமா ஆன்மாவா குறைஞ்ச அப்படியா வச்சுக்கொள்ளணுமாக்க இருந்தா வணக்க வழிபாடுகள் அது பெரிய ஒரு அடிப்படையை தரும். கடுமையான ஒரு பெரிய ஒரு அடிப்படையை தரும். அப்படித்தானே. இப்ப வணக்க வழிபாடுகள் என்னது உண்மையில வணக்க வழிபாடுகள்ல சுருக்கம் என்னண்டா நாங்க முன்னால சூறால பார்த்தது மாதிரி இறை நினைவு இதை ஏற்படுத்தல் தான் நோக்கம், வேற ஒன்று பண்ண. அப்படித்தானே நாங்க முன்னால பார்த்தோமே சூரத்துல் ஆலால அப்படித்தானே வந்தது. கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. யார் தூய்மைப்படுத்தி ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுதாரோ அவர்தான் வெற்றி பெற்றார். தொழுகண்டா ரெண்டோடையும் சேர்ந்து வரும். தூய்மைப்படுதல் இறை நினைவு ரெண்டு கலந்து வந்தா தான் வெற்றி. கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. அப்ப எல்லா வணக்க வழிபாடுகளை அட்டி கருத்தனண்டா இறை நினைவு. பிறகு மர்ம நாள் வெற்றி பெறணும் என்ற அந்த நினைவை கொடுக்குறது ஆன்மா கொடுக்குறது. இந்த ரெண்டும் தான் வணக்க வழிபாடுகள்ல நோக்கம். அது திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற மெத்தட் தான் தொழுகை. கவனமா இத தொழுகையில இந்த ஆயத்துக்களை ஓதி ஓதி திருப்பி திருப்பி வந்தால் விளங்கி ஓதி ஓதி வந்தால் அது வந்துடும் மனசுக்கு. அப்படித்தானே. கருத்து வழங்காட்டி ஒன்றும் வராது. கருத்து வழங்கினா வரும். இல்லாட்டி சும்மா மந்திரம் சொல்ற மாதிரி தைக்கும். அப்ப அதன் ஒரே நினைவுபடுத்தின இந்த ஆயத்தில் நினைவுபடுத்தும் முறை ஓத 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 மறுமனாலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டே. அப்ப மனுஷன் அங்கேயே போக மாட்டான். அதோட சூழலும் நல்லா இருந்துட்டா வணக்க வழிபாடும் இந்த இப்படி அமைந்து சூழலும் நல்லா இருந்தா அரசியல் சூழல் சமூக வாழ்க்கை சூழல் குடும்ப சூழல் நல்லா இருந்தா அழகா வருவான் மனுஷன். சூழல் மோசமாயிருந்தா ஈனியால நிற்பான். வணக்க வழிபாடு நல்லா இருந்து சூழல் மோசமாயிருந்தால் லவ்வாமால் நிற்பான். வணக்க வழிபாடும் இல்லை சூழலும் இல்லை. அப்ப எங்க நிற்கும் மேலே இப்பார் அம்மாறால் இப்பார். அதான் விஷயம். எனவேதான் இந்த அல்லாஹ் தஆலா அதை உணர்த்துற பிரயோகங்கள் தான் இது. அதிகால நேரத்தை பயன்படுத்திக்கோ 10 இரவுகள் ஒரு வகை ஒடிக்குது பாருங்க. அரபுல உங்களுக்கு தெரியுமாய்க்கும் நக்கிராவாக பாவிச்சொன்னே குறிப்பிட்டு சொல்லாம நக்கிரான்னு சொல்றது அல் போடாம சொல்றேன். இப்ப ஒலையாளி நஷ்டம் அப்படித்தானே ஒல் ஃபஜ்ரிக்கு அல்லிக்கு ஒல் ஃபஜ்ரி ஒல் ஷஃப்இ ஒல் வத்ரி அல்லிக்கு ஒல்லைலி இதா யஸ்ரி எல்லாத்துக்கும் அல்லி. ஒலையாளி நஷ்ருக்கு மட்டும் இல்லை அல்லி இல்லை. அப்ப என்னென்றால் அரபு மொழியில அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பெருப்பிச்சு காட்டும். அப்ப நக்கிராவா பாய் அந்த 10 இரவுகள் என்ன பண்ற கருத்து பெருசாமே அதுக்குத்தான் ஒலையாளின் அஷர். எனவே இது அந்த 10 இரவு எது நோம்புட அல்லது துல்ஹஜ் 10 இரவு தான் இது குறிக்கும் என்று கருத்து இல்ல. அதான் சிக்கல். இந்த லேயாலின் அஷர் என்று சொல்லிட்டு இதுக்கு கருத்து இதுன்னு சொல்லலாம். அது சும்மா இப்படி இருக்குது. அதாவது உங்களுக்கு அது தெரியும். இப்ப நோம்புட கடைசி 10 இரவை பத்தி எல்லாம் சொல்லி அதே மாதிரி துல்ஹஜ்ர 10 இரவோட மகிமையை பத்தி அதிசி. ஆனா இந்த ஆயத்தை அதை குறிக்கும் சொல்லல. அப்படி சொல்ல இது அதை வெற்றி எடுத்துக்கொண்டு பார்த்து எடுத்துக்கொண்டது. ஹதீஸ்ல நேரடியா ஒன்றும் இல்லை. 10 இரவுண்டா என்னத்த ஃபஜ்ர்ண்டா என்னத்த ஹதீஸ்ல ஒன்று சொல்லி அதான பிரச்சனை. இல்லாட்டி தானே சொல்லிவிட்டுருவாங்களே. ஹதீஸ்ல இருந்தா அதை போட்டு சொல்லிடுவாங்க. ஹதீஸ்ல ஒன்று பேச அதான் சிக்கல். எனவே அந்த லேயாலின் அஷருக்கு அந்த மாதிரி கருத்து எடுத்தார்.
நக்கிராவா வந்தேன். மற்ற எல்லாம் மல் போட்டிக்கு அதுக்கு மட்டும் அல்லி. ஒரு ஃபஜ்ரி அல்லிக்கு, ஒரு ஷஃபி, ஒரு வத்ரி அல்லிக்கு, ஒரு லைலி இதா எல்லாத்துக்கும் அல்லி. ஒலையாளி நஷருக்கு மட்டும் கொண்டு போய். அப்ப அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்றதா இருக்கும். நக்கிராக்கு அந்த கருத்து இருக்கு. பெரிய ஒரு விஷயத்தை சொல்றதா இருக்கும். அப்ப அது இந்த 10 தான் குறிக்கும்னு சொல்லி கருத்து கொண்டாங்க. இதுதான் வணக்க வழிபாடுகளின் மீது அமையும் சமூக வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்வை தரும். இந்த கருத்தை உணர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் இந்த பெரியவங்களை பாவிச்சான்னு சொன்னாங்க. சரியா? இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து தொடர்படுத்தின்னு சொல்லியாச்சு. அப்படித்தானே? தொடர்படுத்தின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கருத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியை விளங்கப்படுத்துற கருத்து அவ்வளவுதானே. அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் சொல்லல. புதுசா ஒரு கருத்து அதை நாங்க பார்ப்போம் கொஞ்சம். இந்த ஆயத்துக்கு எப்படி கருத்து கொள்ற இன்னும் புதுசா ஒரு கருத்து. அது எகிப்துல ஹசன் தசூக்கி இன்னொரு அறிஞர் இருக்கிறார். ஹசன் தசூக்கி. ஹசன் தசூக்கி ட்ரெடிஷனல் ஆலிம் இல்லை. அதாவது இந்த அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டி போய் அப்படி படிச்சு அப்படி வந்தவர் இல்லை. இவர் கப்பல் அந்த இல்ல விமான கட்டுந்துறை என்ஜினியர். அமெரிக்கால விமான கட்டுந்துறை என்ஜினியரிங்க செஞ்சு அதில் டாக்டரேட் செஞ்சு அமெரிக்க யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கால் லெக்சர் ஆகிட்டு எகிப்துக்கு வந்து அதுலேயும் இந்த வேலையை செய்கிறார். விமான கட்டுந்துறை என்ஜினியரிங் சொல்ல தேவையில்லை. ஆஃப்டருக்கு டொப் லெவல் போனார். போயிட்டு உங்களுக்கு தெரியும் அரபிகள் என்னண்டா வந்து மருகு இஸ்லாத்தை படிச்சு கொள்வாங்க. அங்கால எவ்வளவு பெரிய துறை போனாலும் மருகு இங்கால வந்து அரபிலுமே டக்கண்டு அறிஞர்களை பிடிச்சி இஸ்லாத்தை படிச்சு கொண்டு ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர் தான் இவர். அவர் தொழிலோடு அவர் துறையில் இருந்து கொண்டே பெரிய ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர். அவர் நிறைய குரானை பத்தி எழுதிக்கார். குரான் சம்பந்தமான ஆய்வுகள் நிறைய செஞ்சிருக்கார். அதுல ஒரு ஆய்வு இந்த சூறாவை பத்தி, இந்த சத்தியங்கள் எதை குறிக்கும், ஏன் அல்லாஹ் சத்தியம் பண்ண, பின்னால வர ஆயத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம்னு சொல்லியிருக்காரு. அது படுமான்னு பார்ப்போம். அவர கருத்து என்னன்னா, பொதுவாக மொழியில குரான்லையும் கூட எல்லா மொழிகள்லையும் கூட இந்த பிரயோகங்களை ஒளி இருள் இந்த பிரயோகங்களுக்கு ஒரு குறியீட்டு பொருள் இருக்கு. குறியீட்டு பொருள் வழங்கு தானே. அதாவது அது நேரடி பொருள் இல்லை, அது ஒரு கருத்தை உணர்த்து. எல்லா மொழியிலையும் அது ஒளியின்றால் அறிவு, ஒளியின்றால் ஒரு நல்ல வாழ்வு நிலை கருத்துப்படும். இருட்டு இனத்தை அறியாமை, திரும்ப சரியான சிக்கல் பிரச்சனை குழப்பம் இதுகளுக்கு இருளன்னு பாய்ச்சு. குரானும் அப்படி பாய்ச்சு. சரியா? ரசூலுல்லாஹ் மனிதர்களை மினல் லுலுமாத்தி இல நூர்,